உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கார் கிளம்புறதுக்கு முன்னாடி சுமங்கலி பொண்ணு யாராவது காரு முன்னாடி வந்து நின்னதுக்கு அப்புறம் கார் கிளம்ப சொல்லுங்க. அப்பதான் மங்களகரமா நல்லபடியா நடக்கும். ரோஹிணி, நீ போய் காருக்கு முன்னாடி இருந்து வா, ஊர்வலம் கிளம்பட்டும். சரிம்மா. ஏமா, ரோகிணி வேணாம், வேற யாராவது சுமங்கலி பொண்ண வர சொல்லுங்க. ஏன், ரோஹிணி சுமங்கலி பொண்ணு தானே? அதானே. சுமங்கலி பொண்ணுதான், இருந்தாலும் அவளுக்கு இன்னும் குழந்தை இல்லல்ல. குழந்தை இல்லாதவங்க இந்த மாதிரி சுபகாரியத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறது சரியா இருக்காதுமா. ரேவதி வாழ போற பொண்ணு, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல. என்ன பேசுறீங்க நீங்க? இந்த காலத்திலயும் ஏன் இப்படி பிற்போக்குத்தனமா இருக்கீங்க? ஏன் பொண்ண பத்தி என்கிட்டயே குறை சொல்லி பேசுவீங்களா? நீங்களும் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இப்படி பேசுறீங்களே, அவ மனசு எவ்வளவு காயப்படும்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? அது இல்ல, நடக்கிற நடைமுறையே சொன்னம்மா. என்ன முட்டாள்தனமான நடைமுறை? குழந்தை பெத்துக்கிறத வச்சுதான் அவ பொண்ணா இல்லையான்னு முடிவு பண்ணுவீங்களா? அவளுக்கு என்ன வயசாயிடுச்சா? இனிமே குழந்தையே பொறக்காதுன்னு சொல்றதுக்கு? அவளும் சின்ன வயசு பொண்ணுதானே, எப்ப வேணாலும் குழந்தை பெத்துப்பா. அதோட குழந்தை பெத்துக்கிறது அவளோட தனிப்பட்ட உரிமை. அதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. இனிமேலாவது இந்த மாதிரி பேசுறதையெல்லாம் நிறுத்துங்க. சாரிம்மா. சாரி எல்லாம் தேவையில்லை. இங்க பொண்ணுங்களுக்கு பொண்ணேதான் எதிரியா இருக்காங்க. இப்படி எல்லாம் யோசிக்கிறதே ஒரு முட்டாள்தனம். இனிமேலாவது இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் விட்டு ஒழிங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.